ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா சண்டே சமையலில் எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல், அப்படி என்ன செஞ்சு சாப்பிட போகிறோம்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கு நோட்டிஃபிகேஷனும் கொடுக்குறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் என்னோட இன்ஸ்டா வீடியோவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க, கிழங்கா மீன் நம்ம வீட்டில் வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. என்ன மாமா எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? சிக்கன் கிரேவி நம்ம வீட்டு சண்டே சமையல் ஸ்பெஷல் பாருங்கள். சிக்கன் வந்து கிரேவியை ஃப்ரை நினைக்கிறேன், ஃப்ரை பண்ணுறாங்க. இது என்ன ரசம்னு தெரியல, ரைஸ் வந்துட்டுருக்கு. சிக்கன் ரசமானு மாமா கேட்போம். அப்புறம் இந்த பக்கம் வந்து ஃபிஷ்ஷுக்கு மசாலா போட்டு வச்சுருக்கிறாரு. இங்கே பாருங்கள், கிழங்கா மீன் வாங்கி தலை மட்டும் எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன். உடம்பு மட்டும் இருக்குது. உடம்பு மட்டும் ஃப்ரை பண்ணிட்டு தலையை வந்து மீன் குழம்பு வைக்கலான்ட்டு. இன்றைக்கி வைக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால் இன்றைக்கி வைக்கல. மாமா சிக்கன் ரசமா என்ன ரசம்? சிக்கன் ரசம் தான். சிக்கன் ரசம் லெமன் இல்லையா? ஒரு லெமன் எடுத்துறாங்க. இந்த லெமனா? லெமன் சின்ன லெமன் செடியில இருந்து பறிச்சு நட்டா? ஓகே. போய் செடியில இருந்து பறிச்சுட்டோம். காஷ்மீர் மிளகா வாங்கியிருக்கேன், அரைக்கலான்னு சொல்லி வெயிலில் காய வச்சிருக்கேன் ஃப்ரெஷ். லெமன் வந்து இது பறிச்சிக்கலாம். மிட்டாய் என்னம்மா மசாலா போட்டுருக்கியா? மீன் குழம்பு இப்போ வைக்கலாம்னு நினச்சேன்னா வெயிலில் போய் மீன் அணிஞ்சிட்டு வந்து செம்ம தலை வலிக்குது. நேற்றுல வந்து தலை வலிச்சுன்னுது, இன்றைக்கும் தலை வலிக்குது, முடியல. கம்மிங்க அந்த மீனை மசாலா போட்டது பார்க்கறதுக்கே அழகா இருக்கு. இது சாப்பிடுமாம்மா, இது ஒன்றும் இல்லை, சூப்பராக இருக்குமாம்மா. சாப்பிடுன்றேன். ரப்பர் கரண்டி. இதா? ரப்பர் கரண்டி இல்லை, சிலிக்கான். ஃப்ரையா? இன்னைக்கு எங்கள் வீட்டில் சண்டே சமையல் ஸ்பெஷல் வந்து ஒயிட் ரைஸ், சிக்கன் ரசம், சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை. ஃபிஷ் குழம்பு மட்டும் இப்போ வைக்கல. பாருங்க, பயங்கரமாக வேர்த்து போகுது. உனக்கும் தான் வேர்த்து போகுது பயங்கரமாக. ஒன்றுமே முடியலப்பா. போதல இந்த மீன் இதுனா 1 கிலோ அது அநியாயம் தானே? 1 கிலோவுக்கு ரொம்ப அநியாயம் பண்றாங்க. இன்னும் ஒரு 12 மீன் இருக்குமா? 12 மீன் அநியாயம். இன்னும் கேட்டால் பெரிய பெரிய மீன் கூட இல்லை, சின்ன சின்ன மீன் தான், அதுக்கே இவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க. எப்படி ஊற்றி தேவை செமையாக ஊற்றி. மார்க்கெட்டில் லெமன் ஆச்சும் வாங்கிட்டு வந்திருக்கலாம், லெமன் ஜூஸ் ஆச்சு போட்டிருக்கலாம்.
ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா அந்த ஃபிஷ்ஷை? பீஸில் ஒரு ஆஃப் போட்டு கருவேப்பிலை புதுசாக இருக்கணும். அது வேறு க்ளீன் வேறு பண்ணணும். போய் உட்காந்துருக்கேன், என்னால் முடியவே இல்லை. சரி, நான் அதை போய் க்ளீன் பண்ணிட்டுமா? கவரில் மாற்றி வைக்கிறேன். வாங்க போய் மார்க்கெட்டில் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை வச்சு வாடா. அதுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணுவா. புதினாலாம் தெரியாதா? வா. பசி வந்துச்சு, நீ நான் பார்க்குற உடனே. ஓகே ஓகே. எல்லாத்தையும் வறுக்க போறியா? இல்லைப்பா, இன்னும் நாள் தான் வரணும். நம்ம இப்படி சாப்பிட்டு மட்டும் வரேன். ஆமாம், 7 மணி போதுமா? இல்லை ஒன்று வறுத்துடுமா? போதும் போதும். அவள் 2, நான் 2. அம்மாவுக்கு போதுமா? போதும். ஓகே, அப்புறம் சூப்பர். என்னடா அந்த ஜல்லிக்கல்ல எத்தனை நீங்க கொட்டிடலாமா? என்ன ஜல்லிக்கல்லு? அதான் வெளியே. ஆமா, அந்த எத்துவா அந்த அந்த ஓட்டையில போட்டுருக்கு தானே? சரி சரி, இப்போ வேணாம், வெயிலா இருக்கு. ஈவினிங் பாத்துக்கலாம். அவ்வளவு பெருசாயிடுச்சு பாரு. சரி சரி. எது? அதான் இந்த ஓட்டை. அது போய் ஆமா ஆமா, பார்த்தேன், பயங்கர பெருசாதான் இருக்கு. வா தனியா இந்தா. அவளுக்கு, எனக்கு ஃபிஷ் ஃப்ரை. அம்மா நீயும் சாப்பிடுமாம்மா? என்னதான் ஸ்வேதா 2 வைக்கிட்டா? சாப்பிட போரு 2 வைக்க. சிக்கன் அவளுக்கு வச்சுருங்க, எலும்பா. நானும் எதுவும் இருக்கு. இதா கருவேப்பிலடி. பா, அந்த மீன் முள்ளு குதிச்சு கை எரியுதுமாம்மா. இங்க க்ளீன் பண்ண முடியும். ஃபிஷ் எப்படி எடுத்து சாப்பிட்டா? ஃபிஷ் காலையில் உப்பு கொஞ்சம் இல்லை, நல்லா ஊறிடுங்க. வச்சுட்டு அந்த கறியே விட்டுண்டு ஒரே துண்டு நல்லா சூப்பராக சூப்பராக இருக்குல்ல மீன்? பார்த்தியா? செமையாக இருக்கு. அவன் நீயும் வச்சு சாப்பிட்டு பாருங்கம்மா, சூப்பராக இருக்குமாம்மா. என்னதான் ரசம் கை பயங்கரமா எரியுது. என்ன பண்ணுறதே தெரியல, சாப்பிடவே முடியல இப்போ. ஏய் வண்டியா, வா 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 வா, சாப்பிடு வா. ஆமா, வா வா சாப்பிடு வா. தட்டு டைனிங் டேபிள் இருக்கு. எத்தனை? அப்ப எப்படி சாப்பிடுவ? ஓ, மீன் குழம்பு வச்சனால சாப்பிட்டியா? இங்க பாருங்க, தெய்வமா பாருங்க. முதுசு முதுசு வந்து வீடியோ முதுசு செமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. நானே மொடை மாட்டிட்டு வந்து எடுத்துட்டு இப்ப போய் வீடியோ எடுத்து போட்டா என்ன இது முறையில் வீடியோ எடுக்கிறாங்க. மாமா என்ன பண்றது? கிடைக்குது. நான் எடிட் பண்ணிட்டேன். நான் சாப்பிட்டேன். அதுதான் அந்த மூடி. அவன் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு போயிட்டாரு. கொஞ்சம் சாப்பிடுமா? வேலை குளிக்கலம்மா, அதுக்கப்புறம் வீடு எடுக்கிறாரு. தேவையா? நாங்கள் மட்டும்ண்ணா சேரா இருக்கு. அப்படி சரி சாப்பிடுங்க. மாம்பழம் ஒட்டாத்திரியா? ஆமாம், சூப்பராக இருக்கு. ஓகே, சாப்பிடுங்க.
உங்களுக்கு எப்படி இருக்குமாம்மா? ஃபிஷ் எடுத்துக்க, ஒன்னே ஒன்று எடுத்துக்கியா? சாப்பிட்டு பார்த்து சொல்ல. அதான் சாப்பிட்டு பார்த்து நீயே சொல்ல எப்படி இருக்குன்னு. அவர் வத்தாதான் நல்லா தான் இருக்கும். குழம்பு தலையெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படியே சதையோட. இப்போ செய்ய முடியலம்மா, வெயில் முடியல. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு பொறால இருக்குதுன்னு நான் அவஸ்தப்பட்டேன். சரி அரிசி நான் போட்டேன். என்ன அவசரம் உனக்கு கேட்குறேன்? என்ன அவசரம்? மிளகா அரைச்சி வாங்கிட்டு போகிறதுக்குள்ளேயும் அவசரப்படுற. போகலாம் போகலாம் போகலான்னு. என்னம்மா தண்ணி எடு. தண்ணி ஊற்றுமாம்மா. மிளகா அரைக்க வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாங்கினோம்ல காஷ்மீர் மிளகா, அதை வந்து தூள் அரைக்கிறதுக்காக வந்திருக்கோம். பாருங்க டான்ஸ் பாருங்க. மாங்காய் ஊருக்கா மூடி பாருங்க. அதான் எடுத்துனே போறேன் கவுலான்னு. நீ வந்துட்டு அவன் சரி சரி நல்லா உப்பு எல்லாம் போட்டு நல்லா இருக்கும். பாரு. பாருங்க 1/4 கிலோ மிளகா அரைச்சது, காஷ்மீர் மிளகா தூள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு. அதான் எங்கள் அம்மா பார்த்து சிரிக்கிறாங்க அதை பார்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேருந்து நாங்கள் என்ன இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க. மீன் குழம்பு தான் வைக்கலாம்னு இருந்தேன், ஆனால் ரொம்ப ஷொட்டிங்காக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மீனை க்ளீன் பண்ணும்போது ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு எனக்கு, வெயிலில் செஞ்சு. அதனால எனக்கு மீன் குழம்பே வைக்கவே முடியல. சரி ஓகே நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு அப்படி விட்டேன், இது வரைக்கும் செஞ்சுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.